ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எந்த பேப்பர் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற டாபிக் கீழே தான் வரும். சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அதுக்கு ஷார்ட் ஃபார்மான டெஃபினிஷன். ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன, இப்போ வந்து நம்ம சப்போஸ் நம்ம வந்து ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒர்க்கை வந்து நம்ம எழுதி முடிச்சிருக்கோம். அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டனால் எழுதி அதை வந்து ஒரு டைப் பண்ணுறதுக்காக யார்கிட்டையாவது கொடுப்போம் இல்லையா? டைப் பண்ணி நமக்கு வந்து தருவாங்க இல்லையா? அவங்க வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டனால் எழுதினதை வந்து அவங்க கையால் அவங்க வந்து டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணி திரும்ப வந்து நம்மகிட்ட தருவாங்க. நம்ம வந்து அதை வந்து நம்ம க்ராஸ் செக் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழுதின டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து அவங்ககிட்ட நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா? அவங்க டைப் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறதுலையும் என்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ராஸ் செக் பண்ணுறதை தான் வந்து ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை தான் சொல்கிறாங்க ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா, கேர்ஃபுல்லி செக்கிங் ஃபார் எரர்ஸ் இன் எ டெக்ஸ்ட் பிஃபோர் இட் இஸ் பப்ளிஷ்ட் ஆர் ஷேர். ஒரு டெக்ஸ்ட் இல்லைன்னா ஒர்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து க்ராஸ் செக் பண்ணுறது, அதாவது ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கும் அந்த நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ முன்னாடி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் என்னென்ன எரர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதை தான் வந்து ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரூஃப் ரீடிங்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, கிராமர், ஃபேக்சுவல் அண்ட் டைப்பிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு 3 எரர்ஸ் இருக்குது. இப்போ வந்து கிராமர் எரர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் மிஸ்டேக் விடுவாங்க இல்லையா? இப்போ வந்து இஸ் போடுற இடத்துல ஆர் போடலாம், வி போடுற இடத்துல ஆர் போடலாம். அதே மாதிரி வந்து நிறையா கிராமர் மிஸ்டேக் வந்து விடுவாங்க. ஃபேக்சுவல் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமை வந்து சேஞ்ச் பண்ணி போடுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பொன் பிரியா அப்படிங்கிற நேம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பொன் பிரியா அப்படிங்கிற நேம் வந்து நம்ம சேர்த்து எழுதணும். ஆனால் அதை வந்து பொன் பிரியா அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுனாங்க அப்படின்னா அது வந்து ஃபேக்சுவல் எரர். அண்ட் தென் டைப்பிங் எரர் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, டைப்பிங் எரரில் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, டைப் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் விடுவோம் இல்லையா? அதை வந்து டைப்பிங் எரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டைப்பிங் எரர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ வந்து எதுலலாம் எரர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பங்க்சுவேஷன் எரர். இப்போ வந்து பங்க்சுவேஷனில் வந்து எரர் வரும். அப்புறம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். இப்போது நம்ம டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வேர்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு சென்டென்ஸே ஸ்கிப் பண்ணிடலாம். கேபிட்டல் லெட்டர் போட வேண்டிய இடத்துல ஸ்மால் லெட்டர் போடலாம். ஸ்மால் லெட்டர் போட வேண்டிய இடத்துல கேபிட்டல் லெட்டர் போடலாம். அப்புறம் வந்து பேரா பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு பேராகிராஃப் வந்து எழுதி முடிக்கிறோம் அப்படின்னா, கரெக்டாக சிஸ்டமில் வந்து அதோட அந்த நெக்ஸ்ட் பேஜும் முடியுது அப்படின்னா, அந்த பேராகிராஃபோட நம்ம சேர்த்து எழுதுறது. அடுத்த பேராகிராஃப்க்கு பதிலாக அந்த பேராகிராஃபோட சேர்த்து எழுதுறதுன்னா, சேர்த்து எழுத வேண்டியது பிரித்து எழுதுறது. இதுதான் வந்து பேரா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்பேஸ், ஒரு வேர்டுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் விட்டுடலாம். அதுதான் ஸ்பேஸ் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை டைப்ஸ் ஆஃப் எரர் இருக்குது. டைப்பிங் எரரில் மட்டுமே இத்தனை இருக்குது. எப்படி எதை கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம் டேஷ் அப்படின்னா அதில் வந்து டேஷ் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஹைஃபனை தான் வந்து டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம் டேஷ் வந்து லென்த்தாக இருக்கும். எம் டேஷ் வந்தது அப்படின்னா இது வந்து தனியாக தான் வரும். இப்போ நம்ம ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு அது பக்கத்தில் ஒரு ஹைஃபன் போடுவோம் இல்லையா? அது வந்து எம் டேஷ். அது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அது வந்து சிங்கிளாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து என் டேஷ் வந்து ஸ்மாலாக இருக்கும். அது வந்து குட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு நடுவில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போஸ்ட் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, அந்த போஸ்ட்டுக்கும் மாடர்னிசமுக்கும் நடுவில் ஒரு குட்டி ஹைஃபன் போடுவோம் இல்லையா? அதுதான் என் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம் டேஷ் அப்படின்னா தனியாக ஒரு வேர்டுக்கு நடுவில் போடுறது. இப்போ வந்து என் டேஷ் அப்படின்னா வேர்டுக்குள்ளே பிரிகிறத வந்து குட்டி ஹைஃபன் வந்து என் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் செக்கிங் எரர்ஸ். நம்ம இத்தனை எரர்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து எப்படி செக் பண்ணணும் அண்ட் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி மார்க் பண்ணி காட்டுறாங்க. நம்ம வந்து கிராஸ் ரீட் பண்ணும்போது இப்போ அந்த செக் பண்ணுவோம் இல்லையா? அந்த எரர்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா அந்த எரர்ஸை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. இப்போ வந்து பங்க்சுவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்க்சுவேஷனில் என்னென்ன எரர்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டிய இடத்துல வந்து அவங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கலை அப்படின்னா, அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு நம்ம வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டணும்.
அந்த இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணி காட்டணும். ஏன் அப்படின்னா பங்க்சுவேஷனில் வந்து ஃபுல் ஸ்டாப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு மார்க்கு. ஆனாலுமே அந்த நம்ம ஹேண்ட் ரிட்டனில் எழுதும்போது ஃபுல் ஸ்டாப் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியாது. அதை டைப் பண்ணும்போது மேபி அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம். அது வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து நம்ம எழுதின டெக்ஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஆனால் அவங்க கொடுத்த டெக்ஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணி தனியாக வந்து அவங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வேறு ஏதாவது பங்க்சுவேஷன் ஃபுல் ஸ்டாப்பை தவிர வேறு ஏதாவது பங்க்சுவேஷனை வந்து விட்டுருந்தாங்க அப்படின்னா அப்பர் ஆரோ போடணும். இந்த இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம வந்து ஏதாவது ஒரு வேர்டு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு வேர்டு மிஸ் பண்ணிட்டோம்னா அப்பர் ஆரோ போட்டு எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சிம்பிள் போட்டு வேறு ஏதாவது பங்க்சுவேஷனை வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து விட்டுருந்தாங்க. நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை விட இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து உடனே அதை அடித்து நம்ம வந்து மேலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற இடத்த வந்து நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். அந்த மிஸ்டேக்கை சர்க்கிள் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்பெல்லிங்கை நம்ம எழுதக்கூடாது. அந்த மார்ஜினில் வந்து எஸ்பி அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜினில் வந்து நம்ம எழுதணும். ரவுண்ட் பண்ணி அந்த மார்ஜினில் வந்து நம்ம எழுதணும். நம்ம வந்து திரும்ப செக் பண்ணி கொடுக்கும்போது மறுபடியும் டைப்பிங்க்கு நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை வந்து ரெஃபர் பண்ணி அந்த ஸ்பெல்லிங்கை வந்து அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்கிப் வேர்ட்ஸ் ஆர் சென்டென்ஸ். ஒரு வேர்டு இல்லைனா சென்டென்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஹேஷ்டேக் சிம்பிளை வந்து போட்டு மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹேஷ்டேக் சிம்பிளை போட்டோம்னா தான் அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வேர்டு இல்லைனா சென்டென்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டரும் போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அந்த லெட்டரை மாற்றணுமோ அதில் வந்து நம்ம சி அப்படின்னு போட்டு காட்டணும். நம்ம சி போட்டு காட்டணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க பார்த்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அப்புறம் தென் பேராபிரேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபை ஜாயின் பண்ணி எழுதுறது இல்லை அப்படின்னா பிரித்து எழுதுறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா பேராகிராஃப் பிரேக்குக்கு வந்து பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். பி அப்படிங்கிற லெட்டரை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க பேரா பிரேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஸ்பேஸ். இப்போது ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேர்டு இப்போ வந்து அகோ அப்படிங்கிறது கோ அப்படிங்கிற 2 வார்த்தையை வந்து நம்ம இது வந்து தனித்தனியாகவும் வரும். அதே இது நம்ம சேர்த்து அகோ அப்படின்னும் போடலாம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து செப்பரேட்டாக எழுதுறதுக்கு மேலே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி கீழே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி நம்ம வரைஞ்சி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் வந்து சிம்பிள் இல்லை, அதனால நான் வந்து கொடுக்கல. ஆனால் வந்து நம்ம எழுதும்போது வந்து அந்த மாதிரி சிம்பிள் வந்து நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே இது வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும்னா அதே சிம்பிளை வந்து நம்ம ரிவர்ஸாக போடணும். தலைகீழ வந்து இந்த சிம்பிளாக போட்டோம் அப்படின்னா பிரிச்சிருக்கிறத சேர்த்து எழுதணும்னா செமி சர்க்கிள் மாதிரி உள்ள வழியாக போடணும். அதை பிரித்து எழுதணும் அப்படின்னா வழியாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டிரான்ஸ்போஸ்க்கு கொடுத்துருக்கிற சிம்பிள் வந்து இதுதான். இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக வரும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்டு எடுத்தோம்னா நார்மலாகவே எல்லாத்துக்குமே ஸ்பெல்லிங் தெரியும். ஆனால் ENGLISHக்கு பதில் HS நம்ம கை வந்து மாற்றி டைப் பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஹேண்டை விட பிரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே போவோம். அப்போ வந்து நம்ம பிரெயினுக்கு ஈக்குவலாக வந்து ஹேண்டால் வேலை செய்ய முடியாது. அதனால் அது வந்து HS அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படி சிம்பிளை வந்து நம்ம அதில் போட்டோம், அந்த லெட்டரில் வந்து நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத போட்டோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. இவ்வளோ தான் ப்ரூஃப் ரீடிங் அப்படின்னா இந்த டாபிக் தான். இந்த டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருந்து ஃபுல்லாகவே நீங்கள் எழுதிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது நாவல் போம்க்கு சம்மரி வேணும், வேறு ஏதாவது டாப்பிக்கில் வந்து ப்ரீஃபாக வீடியோ வேணும்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.